எலைட் பள்ளியில் சேர்வதற்கு மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆட்சியரகத்தில் ஆட்சியரிடம் புகார். தமிழகத்தில் 38 மாவட்டங்களிலும் பள்ளி கல்வித்துறை சார்பில் முதலமைச்சரின் நேரடி பார்வையில் ஒரே மாதிரி பள்ளி எனும் எலைட் பள்ளி விடுதி வசதியுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்காமல் பள்ளியின் அடிப்படையில் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதாகவும், கடந்த 3 ஆண்டுகளைப் போல மதிப்பெண்கள் அடிப்படையில் மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் புகார் மனு அளித்துள்ளனர். நான் திருப்பத்தூர் அரசு உயர்நிலைப்பள்ளி புதுப்பட்டியிலேருந்து பேசுகிறேன் சார். என் பொண்ணு அங்கே தான் படிக்கிறாப்புல. நாங்கள் எலைட் ஸ்கூல் எய்ம் பண்ணியதே என் பொண்ணை நான் அங்கே படிக்க வச்சேன். எலைட் ஸ்கூலு இப்போ வந்து மார்க் அடிப்படையில் எடுக்காமல் எலைட் ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வாரியாக எடுத்திருக்காங்க. ஸ்கூலுக்கு 2 பேர் அப்படி எடுத்திருக்காங்க. ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு கிடைக்கல. என் பொண்ணு அதிகமான மார்க் எடுத்திருக்கு, 480, 87 இந்த மார்க் லிஸ்ட்டில் எங்கள் பேர் வரல. அந்த லிஸ்ட்டு படி எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், பெற்றோர்களுடைய வேண்டுகோள். சார் 480க்கு மேலே எங்கள் ஸ்கூலில் இருந்து நிறையா பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் அது அடிப்படையில் எடுக்காமல் இப்போ இந்த மாதிரி எடுத்திருக்கனால எங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இப்போ மார்க் அடிப்படையில் எங்களுக்கு எலைட் ஸ்கூலுக்கு தேர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறத மாணவர் ஆட்சியர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். என் பேர் கனிதா.